அறைக்குள் சிக்கிக் கொண்டதால் வேறு வழியில்லாமல் அங்கேயே முடங்கி கிடந்தார் கரிகாலர். பூட்டிய கதவும் திறக்கப்படவில்லை. ஆனால் அந்த விசாலமான அறைக்குள் அனைத்து வசதிகளையும் வேந்தன் செய்திருக்கவே செய்தான். தான் சிக்கிக் கொண்டதை எண்ணி அவர் சிறிதும் வருத்தப்படவில்லை. வேந்தனால் உறைந்தையில் சிறை வைத்திருப்பதாக கூறிய வானவல்லியை எண்ணியே அவர் பெரிதும் வருந்தலானார். செங்கு வீரர் இறந்ததே தன்னால் தான் எனும் பெரும் குற்ற உணர்வில் சிக்கித் தவித்துக் கொண்டிருந்த கரிகாலருக்கு வானவல்லியும் தன்னால் தான் சிக்கிக் கொண்டாள் என எண்ணி தன்னைத்தானே நொந்து கொண்டார். அன்று வளவனார் கூறியதை போன்று வானவல்லியை தடுத்திருந்தால் இன்று இந்த விரும்பத்தகாத நிகழ்வு அரங்கேறியிருக்காது. பெரும் பிழை செய்து என் தமக்கையையே இப்படி எதிரிகளிடம் சிக்க வைத்து விட்டேனே என்று எண்ணி கலங்கியபடி அமர்ந்திருந்தார். வானவல்லி உறைந்தையில் சிக்கியிருப்பதால் தான் சரணடைவதைத் தவிர வேறு வழியில்லை என எண்ணிய கரிகாலர் வேந்தனிடம் சரணடையும் நினைப்பில் காணப்பட்டார். அவரது கலக்கத்தைக் கண்ட வேலன் என்ன கூறுவது என தெரியாமல் அவனும் சித்தம் கலங்கி காணப்பட்டான். ஆனால் கரிகாலரிடம் அடிக்கடி அன்றே அவன் நீரோடு அடித்து செல்லட்டும் என விட்டிருந்தால் இன்று உங்களை அறையில் அடைத்திருப்பானா? முதல் முறை நீங்கள் அவர்களிடம் சிக்கிய போதே அவர்கள் உங்களை உயிரோடு எரிக்க பார்த்தார்கள். ஆனால் இனி அவர்கள் என்ன செய்யப் போகிறார்களோ என கூறி வருந்திக் கொண்டிருந்தவனிடம் நடந்ததை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்று கரிகாலர் கட்டளையிட்டிருந்ததால் வேலன் அமைதியாகவே இருக்கலானான். கரிகாலன் நடைப்பட்ட 2வது நாள் மதியப்பொழுது அறையின் கதவு திடீரென்று வேகமாக திறக்கப்பட்டது. அறையிலிருந்து வெளியே வந்தார் கரிகாலர். 20க்கும் மேற்பட்ட காவல் வீரர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு நின்றிருந்தார்கள். அனைவரின் கைகளிலும் நீண்ட வாட்கள் மற்றும் ஈட்டிகள் காணப்பட்டன. அவை அனைத்துமே கரிகாலரை எதிர்நோக்கியபடி இருந்தன. அவற்றை பார்த்த கன நேரத்தில் நிலைமையை புரிந்து கொண்டார். முகத்தில் எந்தவித பதற்றத்தையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாகவே அனைவரையும் பார்த்தபடி நின்றார். கூட்டத்தில் ஒருவனாக வேந்தன் நிற்கலானான். அவனை பார்த்ததுமே கரிகாலரின் முகத்தில் இறுக்கம் அதிகமாகியது. அதை கண்ட வேந்தன் அவரை பார்க்க துணிவில்லாமல் பார்வையை கீழே தாழ்த்தி கொண்டான். கரிகாலனை அடையாளம் தெரியாத யுவராஜன், வேந்தா, இவன் யார்? இவனை சிறைபிடிக்க எதற்காக என்னை நீ உறைந்தையிலிருந்து அவசரமாக வரவழைத்திருக்கிறாய் என வினவினான். இவரை கண்டால் உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா என வினவினான் வேந்தன். எனக்கு தெரியவில்லையே வேந்தா, உன்னிடமிருந்து மரியாதையுடன் வார்த்தைகள் வருகின்றதே. யார் இவன்? சென்னியின் மைந்தன் சோழ இளவல் கரிகார் வளவன். என்ன கூறுகிறாய் வேந்தா? இவன் சோழ இளவலா? அதிர்ச்சியுடன் வினவினான் யுவராஜன். ஆம் இளவரசே, நான் கூறுவது மெய்யே. இவனை நீ எங்கே கண்டறிந்தாய்? எப்படி சிறைப்படுத்தினாய்? விவரமாக கூறு இளவரசே. காட்டில் வழிமறித்து என்னை காளிக்கு பலியிட இருந்த கள்வர்களிடம் இருந்து என்னை காப்பாற்றியவர் மாறு வேடத்தில் இருந்த இவர்தான். உன்னை இவன் காப்பாற்றினானா? ஆம் இளவரசே, காட்டாற்றிலும் அடித்து செல்லப்படவிருந்தேன். அப்போதும் இவன் உன்னை காப்பாற்றினானா? ஆம், என்னை நீரிலிருந்து தூக்கி வந்து காப்பாற்றிய போதுதான் இவர் சோழ இளவரசன் கரிகாலர் என்று கண்டறிந்தேன் நான். என்ன வேந்தா, இவன் மீது உனக்கு இப்போது மரியாதை பல மடங்கு பெருகிவிட்டது என்று ஏளனத்துடன் சொற்கள் யுவராஜனிடமிருந்து வெளிப்பட்டன. ஆமாம் இளவரசே, கிட்டத்தட்ட 1 கிழமை காலம் இவருடன் பயணித்த அனுபவம் எனக்கு இவர் மீது மரியாதையை தானாகவே வரவழைத்து விட்டது என்று பெருமிதத்துடன் தெரிவித்தான் வேந்தன். எப்படியோ நல்ல காரியத்தை செய்திருக்கிறாய் வேந்தா. முதல் முறை சிக்கிய இவனை செங்கு வீரன் காப்பாற்றிக் கொண்டு சென்று விட்டான். 2வது முறை சிக்கியிருக்கிறான். இந்த முறை இவனை எவன் காப்பாற்றுவான் என்பதை பார்த்து விடலாம் என இலக்கார புன்னகையுடன் தெரிவித்தான் யுவராஜன். அது இருக்கட்டும், உறைந்தைக்கு நான் அனுப்பி வைத்த வானவல்லியை என்ன செய்தீர்கள் என்று முதலில் தெரிவியுங்கள் இளவரசே. இவரை என்ன செய்யலாம் என்று பிறகு கூறுகிறேன் நான். என்ன உளறுகிறாய் வேந்தா? வானவல்லி உறைந்தைக்கு வந்தாளா? வஞ்சிக்கு என்னை வேவு பார்க்க வந்தவளை நான் தான் தந்திரமாக ஓலையுடன் அனுப்பி வைத்தேனே. ஓலையில் தான் நான் மறைமுகமாக அவள் யார் என்று தெரிவித்திருந்தேனே இளவரசே. வேந்தா, உளராதே. உறைந்தைக்கு வந்தவள் சேந்தனின் தங்கை, உனது அத்தை மகள். என்ன, சேந்தனது தங்கையா? ஆம், அவள் அப்படித்தான் தெரிவித்தாள் இளவரசே. நான் அனுப்பி வைத்தது வானவல்லியைத்தான். சேந்தனுக்கு தங்கையும் இல்லை, எனக்கு அத்தை மகளும் இல்லை. வேந்தா, அப்படி தெரிவித்து விட்டுத்தான் அவள் உனது முத்திரை மோதிரத்துடன் உறைந்தைக்கு வந்திருந்தாள்.
மோதிரத்தை மட்டும்தான் அவள் கொண்டு வந்தாளா? ஆம், ஓலை. அவள் எந்த ஓலையையும் கையில் கொண்டு வரவில்லை. நான் எப்போது செய்தி அனுப்பினாலும் ஓலை இல்லாமல் அனுப்புவதில்லையே. அப்படி இருக்க அவள் முத்திரை மோதிரத்தை காட்டியதும் நீங்கள் சிறையல்லவா செய்திருக்க வேண்டும். அவளை எதற்கு நீங்கள் சிறை செய்யாமல் தப்பிக்க விட்டீர்கள் என அதிர்ச்சியுடன் வினவினான் வேந்தன். சிறை செய்யும் அளவிற்கு எங்களுக்கு அவள் மீது எந்தவித சந்தேகமும் வரவில்லை. சந்தேகம் வரவில்லையா? ஆம். ஏன்? வந்தவள் மலைநாட்டுப் பெண். அவள் மலைநாட்டுப் பெண்ணல்ல இளவரசே, வளவனாரின் மகள் வானவல்லி. ஆனால் அவள் மலைநாட்டுப் பெண்ணை போன்றல்லவா வந்திருந்தாள். சரி சரி, நடந்தது என்ன? ஒன்று விடாமல் தெரிவியுங்கள் இளவரசே. அப்படியே மலைநாட்டுப் பெண்ணை போன்றே வந்திருந்தாள் அவள். ஓலை இல்லாததால் அவளிடம் நாங்கள் முதலில் சந்தேகம் கொண்டோம். ஆனால் அவளது பேச்சு எங்களை நம்ப வைத்து விட்டது. சேந்தனது தங்கை என்றாள், உனது அத்தை மகள் என்றாள். அது மட்டுமா தெரிவித்தாள் என ஆத்திரத்தில் நரநரத்தன யுவராஜனின் பற்கள். என்னென்ன கூறினாள் இளவரசே? ஏதோ பெரும் சூழ்ச்சி அரங்கேறியிருக்கிறது, உடனே தெரிவியுங்கள். நீங்கள் இருவருமே குடும்பத்தை மறந்துவிட்டு வந்து விட்டீர்கள். ஆதலால் வயதான தந்தையை வைத்துக்கொண்டு துயரப்படுவதாக இரக்கம் கொள்ளும்படி தெரிவித்தாள். ஆதலால் நீங்கள் அனைவருமே அவள் மீது இரக்கம் கொண்டு அவளை நம்பிவிட்டீர்கள். ஆம் வேந்தா, சரி. நான் கூறியதாக அவள் உங்களிடம் என்ன தெரிவித்தாள் இளவரசே? சேரமான் உன்னிடம் தெரிவித்ததாக நீ கூறிய தகவலைத்தான் அவள் எங்களிடம் தெரிவித்தாள். நான் அவளிடம் எந்த தகவலையுமே தெரிவிக்கவில்லை இளவரசே. ஓலையில் தான் தெரிவித்திருந்தேன். ஆனால் அவள் கூறியதும் வைதிகர் உன்னிடம் ஓலையில் எழுதி கொடுத்த தகவல்களும் ஒத்திருந்ததே. என்ன இளவரசே கூறுகிறீர்கள்? வைதிகர் ஓலையில் எழுதி கொடுத்ததை போன்றே தெரிவித்தாளா அவள்? ஆம். சரி சரி, எனக்கு தலையே வெடித்துவிடும் போலிருக்கிறது. அவள் தெரிவித்த தகவல் என்னென்ன இளவரசே? உடனே தெரிவியுங்கள். சேரமான் பெருஞ்சேரலாதனிடமிருந்து தகவல்கள் கிடைக்கும் வரை உறைந்தை படை புறப்பட வேண்டாம். துளுவ எல்லையில் இனம் தெரியாத கல்வர்களின் இடையூறு அதிகரித்திருக்கிறதாம். அவர்களை முறியடித்த பிறகு நாம் சோழ நாட்டின் மீது படையெடுக்கலாம் என்பது சேரமானின் ஆணை என்று தெரிவித்தாள். துளுவ எல்லையில் கல்வர்கள் தாக்குகிறார்களா? ஆம். சேரமான் என் முன்னிலையில் தான் ஒற்றர் தலைவரிடம் எல்லை நிலவரத்தை பற்றி விசாரணை செய்தார். ஆனால் அவர் கல்வர்களின் தாக்குதல் பற்றி எதையும் குறிப்பிடவில்லையே. இல்லை, அவள் கூறியது உண்மைதான் வேந்தா. துளுவ எல்லையில் கல்வர்கள் அகப்பா கோட்டையையும் கைப்பற்றி விட்டார்கள். அவர்களை விரட்ட சேர இளவரசர் 1000 புரவி வீரர்களுடன் சென்றிருக்கிறார். அவர் வந்த பிறகே போர் தொடங்கும். அதுவரை நாம் பொறுத்திருக்க வேண்டுமாம். ஏதோ பெரும் சூழ்ச்சி இளவரசே. அனைத்துமே திட்டமிட்டு நடந்திருக்கிறது. நாம் நன்றாக மோசம் போய்விட்டோம் என கூறியபடி தலையில் கையை வைத்துக்கொண்டு அருகில் கிடந்த இருக்கையில் விழுந்தான் வேந்தன். அனைத்தையும் அவன் யூகித்து விட்டிருந்தான். என்ன வேந்தா கூறுகிறாய்? நம் திட்டங்கள் அனைத்தையும் தகர்த்து விட்டார்கள் வேந்தா. ஆம், வானவல்லி உங்களிடம் சேர எல்லையில் கல்வர்கள் தாக்குகிறார்கள் என்று கூறிய பிறகுதானே கல்வர்கள் தாக்குகிறார்கள் என்ற செய்தி உங்களை எட்டி சேர இளவல் புறவிப்படையுடன் புறப்பட்டு சென்றார். ஆமாம், அவள் தெரிவித்த பிறகு ஒரு கிழமை கழித்தே எங்களுக்கு கல்வர்கள் பற்றிய தகவல் கிடைத்தது. அனைத்தும் அவளது திட்டத்தின்படியே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. சேர எல்லையில் தாக்குகிறவர்கள் கல்வர்கள் அல்ல. கல்வர்கள் அல்லவா? ஆம். பிறகு யார்? சோழ வீரர்களே. என்ன உளறுகிறாய் வேந்தா? நான் உளரவில்லை இளவரசே. எனது அனுமானம் மட்டும் சரியாக இருந்தால் துளுவ எல்லையில் தலைமை தாங்கி தாக்குகிறவன் வெல்லவனாகத்தான் இருப்பான். யார்? நம் காவல் தலைவர் காலனுக்கு துரோகம் இழைத்துவிட்டு வஞ்சியில் இருந்து வானவல்லியை காப்பாற்றி அழைத்து சென்றானே, அவனையா குறிப்பிடுகிறீர்கள்? ஆமாம், அவனுக்கு அவ்வளவு துணிச்சல் வந்து விட்டதா? சத்திரத்தில் அன்று சில குளவிகளின் ரக்கைகள் புசுங்கி கிடந்த போதே எனக்கு சிறு சந்தேகம் தோன்றியது. மமதையிலும் பெண்பித்திலும் அதை கண்டு கொள்ளவில்லை. நான் கொண்டு சென்ற ஓலையை அவள் பிரித்து படித்திருக்கிறாள். அது மட்டுமல்ல, அவள் ஓலையையும் மாற்றியிருக்கிறாள். ஓலையை மாற்றி எழுதி சேர அவையில் இருந்தவர்களை குழப்பி விட்டாள். பிறகு அவளே நேரில் வந்து உறைந்தையையும் குழப்பிவிட்டிருக்கிறாள். நம் திட்டங்கள், இத்தனை வருட உழைப்பு அனைத்தையும் அவள் வீணாக்கி விட்டாள். வேந்தன் கூறுவது யுவராஜனுக்கு பெரும் வியப்பாக இருந்தது. ஆத்திரமும் நேரத்திற்கு நேரம் பெருகி கொண்டிருந்தது. அன்று உறைந்தைக்கு வந்தவள் வானவல்லி என்பதையே அவனால் முற்றிலும் நம்ப முடியவில்லை. வேந்தன் தெரிவித்த மற்ற தகவல்கள் அனைத்தும் அவனை குழப்பிவிட்டிருந்தன. பகைவர்களால் வசமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை மட்டும் அவன் நன்கு புரிந்து வைத்திருந்தான். நான் கூறுவது உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கிறதா யுவராஜரே? ஆம், நான் கூறுவது அனைத்திற்கும் சாட்சி
நமக்கு முன் கைதியாகி நிற்கும் சோழ இளவல் கரிகாலர்தான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்களே அவரிடம் கேட்டு பாருங்களேன். யுவராஜன் பார்வையை புன்னகையுடன் நின்று கொண்டிருந்த கரிகாலரை நோக்கி திரும்பினான். கரிகாலர் அப்போதும் புன்னகையுடனே நின்று கொண்டிருந்தார். வேந்தன் கூறுவது அனைத்தும் உண்மைதானா என வினவினான் அவரை பார்த்து. ஆம், அவரது மதியை கண்டு வியக்கிறேன் நான். இவர் கூறுபவை அனைத்தும் உண்மையே. அப்படியெனில் எங்களது அனைத்து திட்டங்களையும் பாழ்படுத்தியவன் நீதான். அப்படியே வைத்துக் கொள்ளேன். போர் இனி நடக்கப் போவதில்லை வளவா, அதற்கு அவசியமும் இருக்கப் போவதில்லை என்று சிரித்தபடியே கூறிய யுவராஜன் இடையுறையில் கிடந்த வாளினை உருவினான். சோழப்படை தலைவர் திவ்யனை நீங்கள் எப்போது வஞ்சகமாக யவனத்திற்கு அடிமையாக விற்றீர்களோ அப்போதே நீங்கள் போரினை துவங்கிவிட்டீர்கள். துவங்கிய போர் இனி எந்த சூழ்நிலையிலும் நிற்கப் போவதில்லை. திவ்யனை படகில் கட்டி யவனத்திற்கு விற்றது வரை நீ அறிந்து கொண்டாயா? இன்னொன்றையும் நீ தெரிந்து கொள் என கூறிய யுவராஜன் சத்தத்துடன், உனது படைத்தலைவன் செங்குவீரனையும் குமரிக்கடலில் மூழ்கடித்தவன் நான் தான். போர் என்ற ஒன்று இனி சோழ நாட்டில் கிடையாது. உனது மரணம் மட்டுமே. நீ மரணித்த பிறகு சோழ நாடு எனது காலடியில். போரே கிடையாதா? ஆம், நீ உயிருடன் இருந்தால்தானே போர் நடைபெறும். சோழ இளவல் இறந்துவிட்ட பிறகு சோழர்கள் யாருக்காக வாளினை உயர்த்த போகிறார்கள் என கூறியவன் உருவிய வாளினை ஓங்கவும் செய்தான். அப்போது வேந்தன், யுவராஜரே, அவசரம் வேண்டாம். இவரை கொலை செய்ய மட்டும் நான் உங்களை ரகசியமாக அழைக்கவில்லை என இடைமறித்தான். என்ன, இவனை கொலை செய்ய நீ அழைக்கவில்லையா? ஆம், பிறகெதற்கு? எதிரிகளின் ஒற்றனை பின்தொடர தன் சகோதரியையே அனுப்பி வைத்திருக்கிறார். பிறகு இவரே மாறு வேடத்தில் என்னை பின்தொடர்ந்ததும் இல்லாமல் இருமுறை என்னை காப்பாற்றியும் இருக்கிறார். இளவரசன் என்றால் எப்படி ஒருவன் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று விருப்பப்பட்டேன். நான் உங்களுக்கு காட்டியும் விட்டேன். இவரை நாம் விடுவித்து விடலாம். சமர்க்களத்தில் இவரை நாம் சந்தித்து அழிப்பதே நமது வீரத்திற்கு அழகு. போர்க்களத்தில் இவருக்கு நாம் மரணத்தை வழங்குவதே இந்த மாபெரும் வீரருக்கு நாம் வழங்கும் மரியாதையாக இருக்கும். அதுவே அறமும் கூட. என்ன வேந்தா, திடீரென்று கட்சி மாறிவிட்டவனை போன்று பேசுகிறாய்? திவ்யனை விற்ற போதோ அல்லது செங்குவீரனை கணிகையர் மாளிகையில் கொல்ல முயன்ற போதோ அல்லது அதே செங்குவீரனை குமரிக்கடலில் மூழ்கடித்து கொலை செய்த போதோ இல்லாத அறம் இப்போது மட்டும் எங்கிருந்து வந்தது? இல்லை யுவராஜரே, நான் இவரது நாட்டை அழிக்க போர் செய்தியோடு கூடலுக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தும் தனது உயிரை பணயம் வைத்து இருமுறை என்னை காப்பாற்றியிருக்கிறார். அதற்காகவாவது நான் நன்றிக்கடனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சில கிழமைகள் நீ இவனுடன் இருந்ததால் மாறத் தொடங்கிவிட்டாய். மலைநாட்டின் நலம் உனக்கு முக்கியமில்லை. இவனது தந்தை மலைநாட்டுக் கோட்டையை அழித்ததை நீ மறந்து விட்டாய். யுவராஜரே, நான் எதையும் இதுவரை மறக்கவில்லை. இவரை நாம் சமர்க்களத்தில் எதிர்கொள்வதே நமக்கு பெருமை. அதை விடுத்து ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணியாக நிற்கும் இவரை கொல்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை என கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த யுவராஜன், போரே இனி தேவையில்லை என்கிறேன். நீ திரும்ப திரும்ப இவனை களத்தில் எதிர்கொள்வோம் என்கிறாய் என தெரிவித்தபடியே கையில் இருந்த வாளினை கரிகாலரை நோக்கி சுழற்றினான். யுவராஜன் திடீரென்று வாளினை கரிகாலனை நோக்கி சுழற்றுவான் என்று யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. கரிகாலரும் உட்படத்தான். கையில் ஆயுதமில்லாத நிலை, சுற்றி நிற்கும் அனைவரின் ஆயுதங்களும் தன்னை நோக்கியே நிற்கும் அபாய நிலை. அருகில் நிற்கும் வீரனின் வாளினை பிடுங்கி இருங்கோவின் மகனது வாளினை தடுக்கலாம் என எண்ணிய கரிகாலர் அவனது வாளிற்கு அகப்படாமல் கீழே குனிந்து அருகில் நின்ற வீரனிடம் இருந்து ஈட்டியை பிடுங்கிக் கொண்டார். மீண்டும் இரண்டாவது முறை கரிகாலனை வாளினால் தாக்கினான் யுவராஜன். இந்த முறை தன்னிடம் இருந்த ஈட்டியால் எளிதாக தடுத்து விட்டிருந்தார் கரிகாலர். தனது இரண்டு முயற்சிகளும் தோற்றுவிட்டதை கண்டு ஆத்திரப்பட்ட யுவராஜன் மீண்டும் தனது பலம் முழுவதையும் திரட்டி கரிகாலனை குத்துவதை போன்று மார்பை நோக்கி வாளினை இறக்கினான். ஆனால் அவனது தாக்குதலை தடுக்க கரிகாலர் எந்த சிரமத்தையும் படவில்லை. கரிகாலரின் பதில் தாக்குதலில் அவனது வாள் அவனது கையிலிருந்து பிரிந்து பறந்து விட்டிருந்தது. ஆயுதத்தை இழந்ததால் பெரும் அவமானமும் ஆத்திரமும் அடைந்த யுவராஜன் சுற்றி நின்ற வீரர்களிடம், என்ன வேடிக்கை பார்க்கிறீர்கள்? வேடிக்கை பார்ப்பதற்கா உங்கள் அனைவரையும் நான் அழைத்து வந்தேன்? இவனது தலையை வெட்டி எறியுங்கள் என்று கத்தினான்.
கரிகாலரின் தாக்குதலில் 10 அடி தாண்டி பறந்து போய் கடந்த யுவராஜனின் வாளினை ஆயுதம் கிடைக்காமல் நின்ற வேலன் எடுத்துக்கொண்டு தயாரானான். காலம் முழுவதும் கூத்துக்கட்டியே காலத்தை கழித்திருந்ததால் அவனுக்கு வாளினை சரியாக பிடிக்கக்கூட தெரியவில்லை. ஆனாலும் கரிகாலருக்கு உதவ வேண்டும் என்ற நினைப்பில் ஆயுதத்தை தாங்கி வெறியுடன் கரிகாலருக்கு பக்கபாலமாக நின்று கொண்டிருந்தான். வேந்தன் அமைதியாக பரிதாபத்துடன் கரிகாலரை பார்த்தான். யுவராஜனின் கட்டளையில் அவனுக்கு சிறிதும் உடன்பாடு இல்லை. தனது தவறை எண்ணி வருந்தியபடி நின்று கொண்டிருந்தான். யுவராஜன் கட்டளையிட்டதுதான் தாமதம். அடுத்த கணம் சுற்றியிருந்த அனைத்து வீரர்களும் கரிகாலனை தாக்க பாய்ந்தனர். தன்னை தாக்க வந்த வீரர்களின் ஆயுதங்களை கரிகாலன் தடுத்துக் கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. யுவராஜனின் மலைநாட்டு வீரன் ஒருவனே மலைநாட்டு வீரர்களை தாக்கி அவர்களின் வாட்களையும் ஈட்டிகளையும் பறக்க விட்டதோடு அல்லாமல் அவர்களின் உடலிலும் தனது வாளினை பாய்ச்சி முன்வரிசையில் ஓடி வந்த 4-5 வீரர்களின் உயிரை கன நேரத்தில் பறித்திருந்தான். அவனது வாழ்வீச்சின் வேகம் கரிகாலரின் வாழ்வீச்சின் வேகத்தை விட அதிகமாக இருந்தது. பின்னால் ஓடி வந்த வீரர்கள் அனைவரும் முன்வரிசையில் சென்ற வீரர்கள் தனது வீரன் ஒருவனால் கொல்லப்படுவதை பார்த்ததுமே அக்கணம் உறைந்து நிற்கலானார்கள். குருதி வழிந்து கொண்டிருந்த வாளினை கையில் பிடித்தபடி கரிகாலருக்கு முன் காவலாக நின்ற அந்த வீரன் தனக்கு முன்பு நின்ற அனைவரையும் நோக்கியவன், என்னை கடந்து செல்லும் துணிவு எவனுக்காவது இருந்தால் சோழ இளவலை கொல்ல முன்னே வரலாம் என்று கூறியபடி வாளினை உயர்த்தினான். அவன் வாளினை கையில் பிடித்துக்கொண்டு நின்ற தோரணை, அவனது பார்வையில் இருந்த துணிவு, அவனது குரலில் இருந்த கம்பீரம் ஆகியவை அங்கிருந்த மலைநாட்டு வீரர்களுக்கு பெரும் பயத்தை அளிக்கவே செய்தன. தன் மலைநாட்டு வீரனே தன்னை எதிர்த்து நிற்பதை கண்ட யுவராஜன், யார் நீ? எவ்வளவு துணிச்சல் இருந்தால் நீ நம் நாட்டு வீரர்களையே கொன்றிருப்பாய். ராஜ துரோகத்திற்குரிய தண்டனை உனக்கு தெரியும் தானே? விலகிவிடு, நீயும் உனது உயிரை அவனுடன் சேர்த்து இழக்காதே என கடுமையாக எச்சரிக்கலானான். யுவராஜனின் எச்சரிக்கையை நிராகரித்த அந்த மலைநாட்டு வீரன், நம் ஒற்றர் தலைவர் வேந்தன் கூறுவதுதான் சரி, பகைவர்களை போரில் கொல்வதுதான் முறை, அதுவே வீரமும் கூட. கோழைத்தனமான உனது கட்டளைக்கு நான் ஒருபோதும் அடிபணிய மாட்டேன் என தீர்க்கமாக தெரிவித்தான் அவன். நம் நாட்டு வீரன் என்ற தயக்கம் வேண்டாம், இவனது தலையையும் வெட்டி எறியுங்கள் என மீண்டும் கட்டளையிட்டான் யுவராஜன். யுவராஜனின் கட்டளையை கேட்டதும் மலைநாட்டு வீரர்கள் சிலர் தயங்கி நிற்க, சிலர் கரிகாலர், வேலன் மற்றும் இருவருக்கும் காவலனாய் நின்ற மலைநாட்டு வீரனை நோக்கி ஆவேசத்துடன் பாயலானார்கள். கரிகாலனுக்கு எந்த பணியையும் அந்த மலைநாட்டு வீரன் வழங்கியிருக்கவில்லை. அவனே ஓடி வந்த அனைவரையும் எதிர்கொண்டான். அவனது வாள் சுழன்றதை அங்கிருந்த யாருமே பார்க்கவில்லை. ஆனால் தாக்க வந்த மலைநாட்டு வீரர்களின் கை, கால், தலை மற்றும் அவர்களின் ஆயுதங்கள் மட்டும் தனித்தனியாக உடலிலிருந்து பீத்துக்கொண்டு ஓடுவதை மட்டுமே அவர்களால் காண முடிந்தது. அந்த மாளிகையே கன நேரத்தில் குருதிக்களமாக மாறியிருந்தது. ஆவேசத்துடன் கத்தியபடி ஓடி வந்த மலைநாட்டு வீரர்கள் அனைவரும் கத்தியபடியே கீழே சாய்ந்தார்கள். எதிர்த்து நின்ற மலைநாட்டு வீரனின் வீரத்தைக் கண்ட யுவராஜன், வேந்தன் மட்டுமல்லாமல் கரிகாலரும் வியக்கவே செய்தார். எஞ்சி நின்ற மலைநாட்டு வீரர்களை உயிர் பயம் சூடத் தொடங்கியது. தனது வீரர்களை கொன்று கூறு போட்டுவிட்ட தனது மலைநாட்டு வீரனை கண்ட யுவராஜன், யாரடா நீ? உன்னால் எப்படி ஒரே நேரத்தில் இத்தனை வீரர்களை கொல்ல முடிந்தது? எனது மெய்க்காவலன் தானே நீ? அல்லது நீயும் என் படைக்குள் ஊடுருவிய சோழ நாட்டு வீரனா என கேட்டான். பதிலுக்கு மலைநாட்டு வீரன் எந்த பதிலையும் கூறவில்லை. அமைதியாகவே நின்றான். நீ யார் என்று இப்போது கூறப் போகிறாயா இல்லையா என்று மீண்டும் கத்தினான் யுவராஜன். வேந்தன் எதுவும் கூறாமல் யுவராஜனுக்கு பின்புறமாக நின்று நடப்பதை வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். அப்போதும் மலைநாட்டு வீரன் எந்த பதிலையும் அளிக்கவில்லை. மாறாக தலையில் அணிந்திருந்த போலி முடி, முகத்தில் செயற்கையாக அணிந்திருந்த தாடை முடி, முகத்தில் பாதியை மறைத்துக் கொண்டிருந்த மீசை ஆகியவற்றை களைந்து கீழே எறிந்தான். யுவராஜன், வேந்தன் மட்டுமல்ல, சுற்றி நின்ற வீரர்கள் அனைவரும் முணுமுணுத்தார்கள். காளன், காளன், காளன் என்று. காளா, உன்னை உறைந்தை கோட்டையை பாதுகாக்கச் சொல்லிவிட்டுத்தானே நான் வந்தேன். நீ எங்கு எப்படி என வினவினான். நான் எங்கு இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியவன் நான் தானே தவிர நீ அல்ல. காளா, நீயா எப்படி? நீ செய்வது பச்சை துரோகம். காளன் சிரித்தபடி, சிந்தித்துப் பார் யுவராஜா, துரோகம் இழைத்திருப்பது நானா அல்லது நீங்களா என்று உனக்கே தெரியும்.
என்று தெரிவித்தான். ஆத்திரத்துடன் காலனை நோக்கிய யுவராஜன், எத்தனை நாட்களாக நீ எங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்திருக்கிறாய்? நீ அவனை எதற்காக காக்க நினைக்கிறாய் என வினவினான். எனது தமக்கையின் மகனை நான் முன்னிருந்து காக்காவிட்டால் வேறு யார் யுவராஜா காப்பது? இவன் நான் தூக்கி வளர்த்த பிள்ளை. அதை நீ நினைவில் கொள்வது நலம். அப்படியெனில் சோழ குருதி ஒரு நாளும் துரோகத்தை இழைக்காது. கீழே கிடந்த வாள் ஒன்றை கையில் எடுத்த யுவராஜன் காலனை நோக்கி ஆவேசத்துடன் கத்திக்கொண்டு ஓடி வந்தான். அவனை பின்தொடர்ந்து மலைநாட்டு வீரர்கள் அனைவரும் ஓடி வந்தார்கள். வேந்தன் மட்டும் கையில் ஆயுதத்தை தரிக்கவே இல்லை. வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டு நின்றான். அதேபோன்று வாளினை சுழற்றத் தெரியாத வேலனும் அந்த களத்திலிருந்து ஒதுங்கி நின்று கொண்டான். ஓடி வந்த மலைநாட்டு வீரர்களை வேலைக்கார படைத்தலைவன் காலனான இளந்திரையனும் கரிகாலரும் எதிர்கொண்டார்கள். இருவருக்கும் அதிக சிரமம் இருக்கவில்லை. இருவரின் வாள் வீச்சிலும் சிக்குண்ட மலைநாட்டு வீரர்கள் தப்பிக்க கூட வழியில்லாமல் அங்கேயே உயிரை விட்டு சரியலானார்கள். யுவராஜனை தவிர்த்து அனைவரையும் கொன்று போட்டவர்கள் இருவரும் கீழே வாளினை இழந்து கிடந்த யுவராஜனின் மார்பில் காலை வைத்துக் கொண்டு அவனது கழுத்தில் தனது வாளினை வைத்த சோழ இளவல் கரிகார் வளவன், உன்னை இங்கே கொன்று போட்டால் உனக்கும் எனக்கும் வேறுபாடு இல்லாமல் போய்விடும். அது மட்டுமல்லாமல் உன்னை செங்கு வீரன் கொல்வதாக வெண்சினம் உரைத்திருந்தார். அந்த வெண்சினம் என் தமக்கை வானவல்லியினால் நிச்சயம் நிறைவேற்றப்படும். உன் மரணம் கொடூரமாக இருக்கப் போகிறது. அதை மட்டும் நினைவில் கொள் என அவனிடம் கூறியவர் பிறகு வேந்தா என அழைத்தார். ஓடி வந்த வேந்தன், கூறுங்கள் இளவரசே என பணிந்தான். இவனை உறைந்தை வரை பத்திரமாக கொண்டு சென்று சேர். இவனை நான் சமர்க்களத்தில் சந்திக்கிறேன் என கட்டளையிட்டார். பதிலுக்கு வேந்தன், உங்களது உத்தரவு இளவரசே என தெரிவித்தான். கரிகாலா, புகாருக்கு நாம் புறப்படுவோமா என வினவினான் இளந்திரையன். புறப்படுவோம் மாமா என கூறிய கரிகாலர் மாளிகையை விட்டு வெளியேறினார். செங்கு வீரன் கொற்கையில் சிக்கியபோது மாறுவேடத்தில் கரிகாலரை புகாரில் கொண்டு வந்து சேர்த்த அதே காலன் இன்று எந்தவித மாறுவேடமும் இல்லாமல் சோழர்களின் வேளக்கார படை தலைவனாக புகாரை நோக்கி அதிவேகத்தில் புரவி வண்டியை செலுத்திக் கொண்டிருந்தான் இளந்திரையன். தனது தாய்மாமனின் பாதுகாப்பு கிடைத்த மகிழ்ச்சியில் கரிகாலரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் புரவி வண்டியில் பல நாள் அலுப்பினால் நிம்மதியாக உறங்கலானார். அவரது தலைமாட்டில் அமர்ந்திருந்த வேலன் அவருக்கு விசிறி விட்டுக் கொண்டிருந்தான்.